குருவரே எங்கள் குருவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே. குருவரே எங்கள் குருவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே. ஆத்ம சங்கமம் வெற்றியின் திறவு நேரலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக தொகுத்து வழங்குகிறது நான் ஜி.வி. கிருஷ்ணா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் மணிமேகலை பிரச்சுரத்தின் நிர்வாக இயக்குனர், புத்தக பிதாமகன், முனைவர் திரு ரவி தமிழ்வாணன் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். ஐயா, காலை வணக்கம். வணக்கம். எழுத்துவேந்தர் சுவாமிகளுக்கு வணக்கம், நித்தி சாருக்கு வணக்கம், கிருஷ்ணாவுக்கு வணக்கம். ஆத்ம சங்கம் வெற்றியின் திறவு நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அவரை தொடர்ந்து நமது ஆத்ம சங்கமம் வெற்றியின் திறவு நேரலை நிகழ்ச்சியை அலங்கரிக்க வந்திருக்கும் வேலூரை சேர்ந்த குடியாத்தத்திலிருந்து வந்திருக்கும் தொழிலதிபர் நித்யானந்தம் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். ஐயா, காலை வணக்கம். சுவாமி வணக்கம். ஆத்ம சங்கமம் வெற்றியின் திறவு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அடியார் பெருமக்களுக்கு காலை வணக்கங்கள். ஐயா வணக்கம். கிருஷ்ணா வணக்கம். காலை வணக்கம். அதைத் தொடர்ந்து நமது ஆத்ம சங்கமத்தின் நாயகர் நமது குருநாதரை அன்போடு வரவேற்கலாம். காலை வணக்கம் சுவாமிஜி. தமிழுக்கு தலைமகன், சிவனுக்கு அவன் மகன், அவன் பெயர் அழகனன்றோ, அந்த அழகனை நேரினில் கண்டே வரம் பெற்ற திருமகன் குருவன்றோ, திருமகன் குருவன்றோ. பாமன் சுவாமிகளுடைய குருவருளும் உள்ளத்திலே என்றும் விற்றிருந்து உருகி உருகி வேண்டினால் கருணையை அருளி அருளி கொடுக்கின்ற முருகப்பெருமானுடைய பெரும் கருணையும் இந்த நல்ல வேளையிலே பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பக்த கோடிகளுக்கெல்லாம் கிடைக்க வேண்டும். வளமும் நலமும் என்றும் மகிழ்வோடு நிலைத்திருக்க அந்த இருவரும் அருளட்டும். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. நித்தி. வணக்கம் சாமி. கிருஷ்ணா. வணக்கம் சுவாமி. அருமையான பாட்டு சாமி. அதாவது அர்த்தத்தோட சிவனின் மகன் அப்படி சொல்லி அழகன்னு சொல்லி அப்படியே பாமன் சாமியில் அதில் இணைச்சு அழகா பாடி ரொம்ப நல்லா இருந்தது. சாமியை ஏற்றி அது பாடல் அமைச்சு இருக்காங்க. சாமியை ஏற்றி பாடினதுங்க. சுவாமியோட எழுத்துக்கள் அந்த அற்புதமான பாடல்கள் காலையிலே கேட்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சுவாமி, போன வாரம் மாதிரி இந்த வாரமும் நிறைய காலர்ஸ் இருக்காங்க. காலர்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேள்விக்குள்ள போலாம் அப்படின்னு. முதல் அதிர்ஷ்ட காலர் யார், எங்கேருந்து பேசுறீங்க? காலை வணக்கம். காலை வணக்கம் சாமி. ஐயா வணக்கம் ஐயா. யார், எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? சாமி, என் பேர் கண்ணன், தென்காசியிலிருந்து பேசுறேன். யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களோ அவங்க பெயர், வயது, நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. கண்ணன் கேட்கிறேன் சாமி. பெயர் கண்ணன், நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம், ரிஷப ராசி, சுவாமிஜி 39. ரைட், சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்க ஐயா. ஹலோ கண்ணன். கண்ணன் ஹலோ ஐயா, நீங்க லைன்ல இருக்கீங்க, சுவாமிஜி கிட்ட கொடுத்துருக்கேன், பேசுங்க. ஹலோ. கட் ஆயிடுச்சு. முடிஞ்ச வரைக்கும் நெட்வொர்க் இருக்க இடத்துல இருந்து பேசுனீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதே மட்டும் இல்லாம ஒரு கேள்வியை மட்டும் கேளுங்க, டிவி வால்யூமை மியூட்ல வச்சிருங்க. ஒவ்வொரு வாரமும் இது பணிவான வேண்டுகோளா கேட்டுக்கிறோம். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம், யார், எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? ஹலோ. ஓகே, கால் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சுவாமிஜி, அந்த காலர் வரத்துக்கு முன்னாடி ஒருவேளை எனக்கு கேள்விகள் கேட்கணும் அப்படின்ற ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு போல இருக்கு சுவாமிஜி. என்னுடைய நண்பன் என்னதுப்பா ஸ்பேஸ்னா? நேரம், இடம் கிடைச்சிருக்கு, வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எனக்கு இங்கிலீஷ் தெரியும். சாரி சுவாமிஜி. காலையில முதல் கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு எனக்கு நேரமும் கிடைச்சிருக்குன்னு சொல்லுங்க. திடீர்னு இங்கிலீஷ்லாம் பேசினா எனக்கு எப்படிப்பா தெரியும்? மன்னிச்சிருங்க சாமி. போன வாரத்துல இருந்து நம்ம நிகழ்ச்சி முடிஞ்சதுலேருந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் மீட் பண்ணப்போ தினம் ஒரு கால், தினம் ஒரு மெசேஜ் பண்ணிட்டு இருந்தான். ஒரு கேள்வி உங்கள் சாமி கிட்ட கேட்டு எனக்கு பதில் சொல்லு அப்படின்னு. ஒவ்வொரு மனுஷனுடைய ஜாதகத்தில் எதிர்காலம் அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்றது என்னை பொறுத்த வரைக்கும் மூட நம்பிக்கையா இருக்கு. இது சரியா தவறா அப்படின்னு அவன் கேட்டான், நான் கேட்கல. எவ்வளோ உஷாரா பேசுறான் பாருங்க காலையில். அவன் கேட்டான், ஏன் அவனுக்கு எதிர்காலமே சரியில்லையா? ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கு அப்படின்னு சொன்னா. நம்மளுடைய நிகழ்ச்சியை பார்த்துட்டு நிறைய பேர்கிட்ட போய் பார்த்துட்டு பாதிச்சுட்டு இருப்பாங்க. உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான். ஏங்கிட்டியா? இவனை மாதிரி ஆளை பார்த்து நாம தானா மாட்டிக்கணும். ஐயோ, ஒருவருடைய ஜாதகத்தில் எதிர்காலம் அடங்கியிருக்கிறது என்பது சொல்வது எந்த அளவுக்கு உண்மை, அது மூட நம்பிக்கை மாதிரி தோணுதுன்னு அவர் அனுபவத்தில் சொன்னாரா, எதில் சொன்னாருன்னு தெரியல. மூட நம்பிக்கைன்றான். ஓகே.
அது எப்படி எதிர்காலம் வந்து அடுத்தவங்களுடைய எதிர்காலம் அடங்கி இருக்கும் அப்படிங்கிறது தானே. ஓகே, ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துகிறாரு. நம்ம முதல் வகுப்புலேருந்து எத்தனையாவது வகுப்பு வேணாலும் இருக்கட்டும். அப்போ அவர் நடத்துகிற பாடத்தை இவன் கற்றுக்கிட்டு இவன் பின்னாடி என்னவா வருவாங்கிற எதிர்காலம் இருக்கா இல்லையா? கட்டாயம் இருக்கு சுவாமி, கட்டாயம் இருக்கு. இருக்கா இல்லையா? ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஐயா யோசிச்சு இந்த கேள்வியில் எதிர்காலம் நிச்சயமா ஜோதிடத்தில் இருக்குங்கிறது, ஜாதகத்தில் இருக்குங்கிறது என்னுடைய தீர்மானமான தினமான நம்பிக்கை. சரி ஐயா, கேட்டாங்கல்ல, நம்ம ஆதாரமா பதில் சொல்லுவோம். சரி, ஒரு குழந்தை ஒன்னாம் முதல் வகுப்புல இருந்து படிச்சுட்டு வருது, 5ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது கூட ஆசிரியர் கற்றுக் கொடுக்கும் பொழுது அது எதிர்காலத்தை நிர்ணயம் செய்வது யார்? அவனுடைய அறிவு தான். ஒவ்வொரு ஆசிரியர் பாடம் நடத்துவது கடமை, அவன் எதிர்காலத்தை நிர்ணயம் செய்து கொள்வது ஒவ்வொருடைய இளைஞருடைய அறிவு. அப்ப ஒரு வகுப்புல 40 பிள்ளைகள் படுக்குதுன்னா 40 பிள்ளைகளும் ஆசிரியர் நடத்துகிற பாடத்தை உள்வாங்கி ஜெயிப்பது அல்ல. ஒன்று நல்லா படிக்கும், ஒன்று கோல்டு மெடலிஸ்ட் ஆகும், ஒன்று சுத்தமாக முட்டை வாங்கும், ஒன்று ஸ்கூலுக்கே போகாது கட்டடிச்சுட்டு போகும். அப்போ ஆசிரியர் தவறா மாணவர்கள் தவறா? மாணவர்கள் தவறு. ரைட். அப்போ ஒரு ஜாதகம் என்பது கணிக்கப்படுகின்ற ஒரு விஷயம், அது கணக்கு. அந்த கணக்குக்கு வந்து எப்படி விடை சொல்கிறோமோ அது பதிலாக இருக்கு. அப்படி சொல்லும் பொழுது ஒரு அளவுக்கு இந்த தசைகள் நடக்கிறது, இந்த திசை நடந்தால் இது நடக்கும், அந்த திசை நடக்கும் பொழுது அந்த தசைக்குரிய கிரகங்கள் அந்த ஜாதகத்தில் எப்படி இருக்கு, அது எத்தனை வருஷம் இருக்கு, மொத்தம் 120 வருடத்தை கணிச்சிடுறாங்க டோட்டலாக ஒவ்வொரு. அப்போ இந்த 120 திசையில் சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன், அங்காரக, கேது, சுக்கிரன்னு 9 பிரிக்கிறாங்க. அப்படி 9ஐயும் சேர்த்து வகுத்து கணக்கிட்டு 120 பண்ணுறாங்க. அப்போ ஒருவர் ஒரு திசை, ஒரு நட்சத்திர வழியாக ஒரு தசையில் ஆரம்பிக்கும் பொழுது அந்த திசை என்ன, அதுக்கு அடுத்து வரக்கூடிய திசை என்ன, அந்த திசை எத்தனை வருடம், அந்த வருடங்கள் அது அந்த ஜாதகத்தில் எங்கே இருக்குது, அப்போ இப்படி இருப்பார் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அப்படி சொல்லும் பொழுது விதண்டாவாதம் பண்ணிட்டா அது எப்படி நீங்கள் அது நாளைக்கு நடக்கும்போது நம்ம தூங்கினாலே எழுந்துக்க மாட்டோம், இது எப்படி அடுத்த வருஷம் சொல்கிறேன்னா அந்த கேள்விக்கு பதில் கிடையாது. ஏன்னா விதண்டாவாதமாக வரும்பொழுது ஜாதகம் விதண்டாவாதமாக தான் இருக்கும். தவறாக வந்து சிந்திச்சு நம்மளை கேள்வி கேட்கும்போது அது தவறான விடை தான் கிடைக்கும், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அப்போ உண்டு, எதிர்கால நிர்ணயம் பண்ணுறது தான் தசாங்கிறத ஒன்றே அது உள்ள கொடுக்கப்படுற ஒரு கணிதம். ஓகே, உதாரணத்துக்கு உனக்கு மக நட்சத்திரம், நீ பிறக்கும் பொழுது கேதுவோட திசையில் பிறப்ப, அடுத்தது சுக்கிர திசை 20 வருஷம், நீ எல்லாம் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் நல்லா ஆட்டக்காரனாக இருந்திருப்ப, நிறைய லவ் பண்ணியிருப்ப, உன்னை சும்மா இருந்திருக்க மாட்டேன், வீட்டில் பெற்றவங்க உனக்கு பக்குன்னு தான் வளர்த்துருப்பாங்க, 27, 24, 25 வயசு வரைக்கும் அப்படி தான் இருந்திருப்ப. அதுக்கப்புறம் சூரிய தசை யோசித்திருப்ப, நமக்கு ஏன் எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, பயம் உள்ளுக்குள்ளே வந்திருக்கும். அப்போ உன்னோட எதிர்காலம் இதானே. அப்போது 31 வயசு வரைக்கும் நடக்குது. இப்போ என்ன உனக்கு வயசு? 31. இப்போ உனக்கு சந்திர தசைக்கு வருவ, காசு வருது போயிடுது, நிற்கவே மாட்டேங்குது, வேலை வர்றது போயிடுது, நல்ல நிரந்தரமாக இருக்க மாட்டேங்குது. இப்போ இதான் சொல்லிட்டு இருப்ப, இதான் உன் எதிர்காலம். கேள்வி கேட்டவரே முன்னுதாரணமா கொண்டாந்துட்டீங்க. நேரம் பார்த்து தேவையாடான்ற மாதிரி. அப்போ உனக்கு நடக்கிறது சந்திர தசா. அப்போ அது போகும்போது என்ன ஆகும், உன்னோட ஜாதகத்தில் அது மக நட்சத்திரம் சிம்மராசியில் உனக்கு சந்திரன் இருப்பார். சிம்மராசியத்தில் சந்திரன் இருக்கிறவன் எல்லாமே பரிதாபத்துக்குரியவன், ஞாபகம் வச்சுக்கோ. ஆனால் எல்லாரும் சொல்கிறது சிங்கம் மாதிரி தைரியமாக இருக்கிறது. அது அப்புறம் தைரியமாக இருக்கிறதுனாக்கா பையில் பணமே இருக்காது, தைரியமாக இருந்து என்ன பண்ணுவார் அவர், உள்ளுக்குள்ளே ஐயோ அடிச்சுட்டு போகிறாங்க, ஆனால் நம்ம காட்டிக்கூடாது, நானும் ரவுடி தான் சுற்றுவார். அப்போ திசைங்கிறது ஒரு ஜோதிடம் என்பது, ஜோதிடத்தை கணிப்பது என்பது ஆசிரியர் போல. அடுத்த திசை அது இப்போ நம்ம போனால் ரொம்ப போயிடுமே, அடுத்து உனக்கு வந்து அப்படியே போயிடும், செவ்வாய் தேசம் வரும், ராகு தேசம் வரும், கேள்விகள் இதெல்லாம் அப்படி போயிடும். அடுத்து உன்னோட வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு கேட்க போற நீ, அதானே? பர்சனலாக கேட்டுக்கிறேன். அல்ல, நீ நேராக கேட்ட கூட நான் சொல்றேன், சில பிரச்சனைல மாட்ட வேண்டியிருக்கும், ஆல்ரெடியே மாட்டி விட்டீங்க. அப்ப ஜாதகம் என்பது
ஆசிரியர் போல ஒருத்தர் கற்றுக் கொடுத்து சொல்கிறாங்க. அதை சொல்வதை பின்பற்றுவது என்பது தான் அவங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயம் பண்ணுறது. அதை வந்து நல்ல கிரைஸ்பிங் பவரோடு செய்து அதை கடைபிடிப்பவங்க கண்டிப்பாக தோற்று போவதல்ல. அட போடா இவங்க சொன்னாங்க இது நடக்கலன்னு ஒன்றை செய்துட்டு 2 நடக்காத விட்டுட்டு அவங்க தப்பு பண்ணிட்டு இது ஜாதகத்து மேலே தப்பு போடும், பழிய போடக்கூடாது. கரெக்ட். அதனால் தசாங்கிறது எதிர்காலத்தை நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது. அந்த தசாக்குள்ள அந்தரம் இருக்கு. மாதக்கணக்கில் என்ன நடக்கும்னு கண்டுபிடிக்கிறது. அந்த மாதக்கணக்குள்ள அந்தரத்துக்குள்ள சல்லின்னு இருக்கு, நாட்கணக்கில் கண்டுபிடிக்கிறது. சல்லியில இருந்து நித்தம்னு ஒன்று இருக்கு, அது நிமிடக்கணக்கை கணிக்கக்கூடியது. நிமிடக்கணக்கெல்லாம் ஆதி காலத்தில் பார்த்து தான் எல்லாமே பண்ணுவாங்க. மன்னர் காலத்தில் ஐயா இதை தான் கண்டுபிடிப்பாங்க. இப்போ சல்லி நேரம் ஏன்னா அமாவாசை தோன்றினதே எப்படி எதிர்காலத்தினுடைய விளைவுதான் இன்னைக்கு நம்ம நம்புகிறோம். புரியுதா? சகாதேவன் வந்து ஜோதிடத்தை கணித்து அமாவாசை அன்னைக்கு நீ இதை செய்தினா வெற்றி பெறுவாய் போரிலேன்னு சொல்லும் பொழுதுதான் அதை கிருஷ்ண பரமாத்மா மாத்தினாரு. புரியுதா? அப்ப எதிர்காலம் என்பதை சகாதேவன் கரெக்டா சொல்லும் போது போருக்கு வெற்றி பெறக்கூடாது, கௌரவருக்கும் பாண்டவருக்கும் உள்ள பிரச்சனைக்கே முதல்ல இருந்ததே இந்த தசாதான். அதை நாம் ஏற்றுக்கொள்ளுகின்றோம், நம்புறோம். நம்பிக்கை இல்லாத ஒருத்தர் இருப்பாங்க, நம்பிக்கையோடு இருப்பாங்க. இந்த நம்பிக்கை இல்லாதவங்களும் முழுமையாக நம்பிடலாம், நம்பிக்கையோடு இருக்கிறவங்களையும் முழுமையாக நம்பிடலாம். இருக்குதா இல்லையான்னு போகிறான் பாருங்க, இவனை திருத்தவே முடியாது. கண்டிப்பாக. அதனால் இருக்குது ஒவ்வொருவருடைய ஜாதகத்தில் அவங்க எதிர்காலம் என்பது இருக்குது. ஏதோ பேச்சு திறமைக்கோ சொல்லணுன்றதுக்கோ இல்லை. 30 வருஷம் அனுபவத்தில் சொல்கிறேன். இல்லை அதான் என்னையே எல்லாமே அறுதிட்டு சொல்ல, அதுக்கு தான் உன்னையே ரீட் பண்ணுது. எல்லாமே அறுதிட்டு எல்லாத்தையும் எல்லாரும் சொல்லிட முடியாது. எங்கே தப்பு இருக்குதோ அதை கண்டுபிடிச்சி முடிந்தவரை நாம் சொல்லலாம். அது மொத்தம் நான் கரெக்டாக சொல்லிவிடுவேன்லாம் என்னால் சொல்ல முடியாது. முடிந்தவரை சொல்லலாம், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. இதுதான் என்ன அதுக்கு பதில். ரைட்டு நண்பா. கார்த்தி நீ கேட்ட கேள்வி என்ன வச்சு செஞ்சுட்டாரு காலையிலேயே. பட் இருந்தாலும் அந்த கேள்விக்கான பதில் என்ன வச்சு ரீட் பண்ணி கரெக்டான ஒரு விஷயத்த சொன்ன சுவாமிகளுக்கு கோடான கோடி நன்றி. காலர் இருக்காங்க, பார்த்தலாம் சுவாமிஜி. இனிய காலை வணக்கம். ஹலோ, வணக்கம் சுவாமிஜி. அம்மா வணக்கம்மா. யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நான் தாரணி பேசுறேன் சுவாமிஜி, சென்னை அயனாவரம்ல இருந்து பேசுறேன். ரைட்டா. யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களோ அவங்க பெயர், வயது, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. தம்பிக்காக கேட்க போறேன் சுவாமிஜி. சொல்லுங்க. தம்பி பேர் வந்து துளசிவண்ணன், ராசி மீன ராசி, நட்சத்திரம் உத்திரட்டாதி, லக்னம் வந்து கடக லக்னம் சுவாமிஜி. வயது? வயது வந்து 36 ஆகுது சுவாமிஜி. ரைட். நான் சுவாமிஜி இல்லைங்க, சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன். நான் நிகழ்ச்சி தொகுப்பாளர், சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்க. அம்மா சொல்லுமா, இன்னும் கல்யாணம் ஆகலையாமா? ஆய் பிரச்சனையா இருக்காரா? தம்பிக்கு இன்னும் கல்யாணம் ஆகல சுவாமிஜி, அதுக்காக தான் சுவாமிஜி கால் பண்ணிருக்கேன். இல்ல அது கொஞ்சம் சிக்கல் இருக்குமா? இந்த 4 வருஷமா வெளிநாட்டுல இருக்காரா, இங்க இருக்காரா? இங்கதான் சுவாமிஜி இருக்காங்க. சரி, தொழில் நல்லா இருக்காமா அவருக்கு? வேலை பார்க்கறது? தம்பி வந்து பேங்க்ல ஒர்க் பண்றாங்க சுவாமிஜி, கனரா பேங்க்ல. அது பிரச்சனை இல்ல. ஆமாங்க சுவாமிஜி. இன்னும் பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம், எதுவுமே இன்னும் அமைய மாட்டேங்குது. சரி அம்மா, வெள்ளிக்கிழமை இதுக்காகத்தான் அது இலவசமா இந்த ஜாதகம் வந்து நம்ம அங்க பதிவு செய்து அது ஆசிரமத்தில் செய்துட்டு இருக்கோம். வந்துட்டு சனிக்கிழமை நீங்க என்ன ஜாதகம் வேணுமோ தேர்ந்தெடுத்து பண்ணலாம். நம்பர் 1 அது வச்சுக்கோங்க. 31 வரைக்கும் போயிடுச்சுன்னா அடுத்த வருஷம் முடிஞ்சிடும். அடுத்த வருஷம் முடியலன்னா நீங்க உடனே பார்த்துறது நல்லது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் 33 வயது வரைதான் ஒரு சாபத்தினுடைய கால அளவு. அந்த 33க்குள்ள 30ல இருந்து 33க்குள்ள ஒருவருக்கு திருமணம் நடக்கலைன்னா 37வது வயசுக்கு தான் போகும். அப்படி அதுக்குள்ள திருமணம் ஆகியிருந்தா அந்த வாழ்க்கை நல்லா இருக்காது, பிரிய வேண்டியது இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். இது யார் வேணாலும் பார்த்துக்கலாம். 37ல இருக்கிற வாய்ப்பு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் திருமணம் நடக்காது. இது வந்து இது ஆமாமா சொல்லுங்கம்மா. மே மாசம் தான் தொடங்குது சுவாமிஜி தம்பிக்கு 37 வயசு. பாத்தீங்களா, அதுதான் அது சுரு அத்தி தோஷம் இருக்கு உங்க குடும்பத்துல. சரிங்க சுவாமி. ஆமா சுவாமிஜி, வீடு வாங்கணும்னு நினைக்கிறோம், ஆனா வாங்கவே முடியல சுவாமிஜி. நானே சொல்றேன், அதுக்கு தான் சொல்றேன். சுரு அத்தி தோஷம்னு இருக்கு. யாருக்குமே எது நினைச்சாலும் அது காலகட்டத்துல நடக்காது. சரிங்க சுவாமிஜி. அப்படி எது நடந்தாலும் அது நிலைச்சி இருக்காது. சரிங்க சுவாமிஜி. அப்படி நிலைச்சி இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு பரிகாரம் ஏதாவது செய்யலாங்களா சுவாமிஜி? உண்டுமா. அதுக்கு வந்து சுரு அத்தி தோஷத்துக்கு ஒரு விமோச்சனம் 2 வழி இருக்கு. நம்ம ஆசிரமத்துல கல்லால மரம் இருக்கு.
சரிங்க சுவாமிஜி. நீங்க இணையத்துல போன்ல தொடர்பு கொண்டு கேளுங்க. இந்த கல்லால வழிபாடு பண்ணணும். சரிங்க சுவாமிஜி. அவர் தம்பி 9 வாரம் செவ்வாய்க்கிழமை அங்க சதாசிவர்னு இருக்கு, அது செய்யலாம். அல்லது நீங்க பக்கத்துல எங்கேயாவது பாம்பு புத்து இருந்ததுன்னா சரிங்க சுவாமிஜி. ஒரு வாழை இலையில பச்சரிசி மாவு கொஞ்சம் வச்சு சரிங்க சுவாமிஜி. அதுல மேல விரலி மஞ்சள் வைக்கணும். சரிங்க சுவாமிஜி. இன்னொரு வாழை இலையில கோதுமை வச்சு சரிங்க சுவாமிஜி. அதுல கொஞ்சம் ஒரு பிடி குங்குமம் வைக்கணும். சரிங்க 10 ரூபாய் காசு வச்சுட்டு சரிங்க சுவாமிஜி. ஓம் அஸ்தீக சித்தா மகா பதுமன்யாய ரட்சிப்பாய் ரட்சகம் விபாக சுப முகூர்த்த ரட்சகம், இந்த மந்திரம் இணையத்துல வந்துரும். சரிங்க சுவாமிஜி. இத 11 முறை சொல்லி அந்த வச்ச அந்த 2 பிரசாதங்களையும் தொட்டு கும்பிட்டுட்டு வந்துடணும். அங்கேயே 11 சுத்திட்டு வரணும். சரிங்க சுவாமிஜி. ஆனா கல்லால மரங்கிறது ரொம்ப அவசியம். 3 வெள்ளிக்கிழமையில அதை செய்யணும். சரிங்க சுவாமிஜி. இதை செய்தா அது விலகிடும். சுவாமிஜி, தம்பி பேர்ல வீடு வாங்கலாங்களா சுவாமிஜி? அதுக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை, தாராளமா அவங்க. அதாவது கேரியருக்கு பிரச்சனை கிடையாது, பணம் வர்றது போக்குவரத்துக்கு அவருக்கு பிரச்சனை வராது. சரிங்க சுவாமிஜி. வாகனம் அமையறது, வீடு வாங்குறது, இதெல்லாம் அமையும். சரிங்க சுவாமிஜி. ஆனா வாழ்க்கை அமையாது. சரிங்க சுவாமிஜி. இத பண்ணுங்க. சரிங்க சுவாமிஜி. சுவாமி சொல்லுங்கம்மா. நன்றி. கால் கட் ஆயிடுச்சு. அடுத்த காலர் பார்த்தலாம். ஒரு கேள்வி கேட்டுடுங்க, அடுத்தவங்களுக்கு வழி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அது சுவாமிகள் கொடுக்குற வாழ்க்கையாக இருக்கும். வணக்கம், யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், நான் நாமக்கல்ல இருந்து பேசுறேன் சார். யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களா? உங்க பெயர், வயது, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. அம்மா இறந்துட்டாங்க, திடீர்னு போனோம் ஞாயிற்றுக்கிழமை. ஓகே, அதுக்காக தான் கேட்பேன். சுவாமிஜி கிட்ட அம்மா பேர் ஈஸ்வரி. சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்கம்மா. சொல்லுடா கண்ணா. அப்பா வணக்கம். நல்லா இருமா, சொல்லுமா. அப்பா அம்மா திடீர்னு இறந்துட்டாங்கப்பா, ஹார்ட் அட்டாக் இருந்து. ஏமா? ஹார்ட் அட்டாக் சொன்னாங்கப்பா. சரிம்மா சரிம்மா. ஹாஸ்பிட்டல்ல இருந்தோம். சனிக்கிழமை 4 மணிக்கு காட்டால வந்துச்சுப்பா, விடிகால ஹார்ட் அட்டாக். சரிம்மா சரிம்மா. மறுபடியும் சனிக்கிழமை நைட்டு 2:30 மணிக்கு மறுபடியும் வந்துச்சுப்பா. சரிம்மா. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை 12:30 தெரியலப்பா, சரியா டைம் பாஸ்ல. சரிம்மா. மறுபடியும் நெஞ்சு வலி வந்து உங்க வீட்டுல யாராவது சிம்ம ராசி தனுசு ராசி இருக்காங்களாமா? விருச்சிக ராசி, சிம்ம ராசி, தனுசு ராசி யாருன்னா இருக்காங்களா? அக்கா பையன் எல்லாம் இருக்காங்கப்பா, விருச்சிக ராசி. அப்படியா? கடைசி குழந்தையாது? கடைசி குழந்தை இல்லைங்கப்பா. அதுக்கு முன்னாடி அது இன்னொரு பாப்பா பிறந்துச்சுங்கப்பா. சரி சரிம்மா. இப்ப என்ன கேட்க வரமா நீ? அம்மா கூட நான் தாங்கப்பா இருந்தேன். சரிப்பா. நான் கடைசி பிள்ளைங்கப்பா. எங்க வீட்டுல 5 பிள்ளைங்க தாங்கப்பா, பையன் இல்ல. உன் நட்சத்திரம் என்ன? எங்க யாருக்குமே ராசி நட்சத்திரம் தெரியாதுங்கப்பா. உன் பேர் என்ன? பேரு ரேவதிங்கப்பா. சரி, பரவாயில்ல. என்ன கேட்க வரமா? அப்பா அம்மா செத்த நேரம் எப்படிங்கப்பா இருக்கு? செத்த நேரத்தெல்லாம் கணக்கே போடக்கூடாதுடா கண்ணு. செத்த திதியை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வளவுதான். செத்த நேரத்தை கணக்கு போட்டு என்ன பண்ண போறோம்? ஒன்னும் பண்ண போறது இல்ல, அது வேண்டாம்டா கண்ணு. இல்ல, அதுக்கெல்லாம் ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. மூட நம்பிக்கையா நம்ம போக கூடாது. நான் நேரம் சொல்லி அதுக்கு இதெல்லாம் சொன்னா என்ன கண்ணு? நல்லா வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க, நல்லாவே இருந்தாங்க. எனக்கு என்ன குழந்தை இல்லைங்கப்பா, அதனால குழம்பிக்கிட்டே இருந்தாங்க. இல்லடா கண்ணு, அது உங்க வீட்டுல எனக்கு ஈசானிய பாகமும் தென்கிழக்குல இருக்கிற அக்னி பாகத்திலயும் எனக்கு சந்தேகமா இருக்கு. அத முதல்ல உன் வீடை பார்க்கணும். இத முதல்ல அத நீ அங்க போன் பண்ணி கேட்டு அந்த ஸ்கெட்ச் அனுப்பிச்சு விடு, வரைபடம் பார்த்து சொல்லுவாங்க. ஒரு முறை நேர்ல பாதுடுறா கண்ணா. நல்லது. நன்றி. அடுத்த காலர் பார்த்தலாம் சுவாமிஜி. காலை வணக்கம். ஹலோ. வணக்கம், யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நான் சென்னையில இருந்து பேசுறேன். ஐயா, யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களோ அவங்க பெயர், வயது, நட்சத்திரம் 3ஐயும் சொல்லுங்க ஐயா. என்னோட பையனுக்காக கேட்கறது சார். என்னோட பையன் பேர் சஞ்சீவ். ஓகே. மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். வயசு ஐயா? 3 வயசு முடிஞ்சு 4 தொடங்கிடுச்சு இப்போ மார்ச் மாசத்துல இருந்து. சுவாமிகள் கிட்ட கொடுக்குறேன், பேசுங்க ஐயா. ஹலோ ஐயா, என்னோட பையனுக்கு ஆட்டிசம் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றாங்க. நானே சொல்றேன். நான் அது நீங்க ரேவதி நட்சத்திரம் தானே சொன்னீங்க? ஆமா. சரி சரி சரி. ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா?
ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருந்தோம். சரி, எப்ப சரியாகுங்கய்யா? டாக்டர் என்னன்னு சொல்றாங்க? ஆக்சுவலா அவன் பிளட்ல வந்து ஹீமோகுளோபின் அதிகமா இருக்கு லெவல் வந்து. சரி 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 சொல்றாங்க. சரி. இல்லைங்க, இது வந்து என்னன்னா, உங்களுக்கு தாய் மாமா இருக்காரா? தாய் மாமான்றவங்க வந்து சொந்தமா இல்ல, சித்தி பையன்லாம் இருக்காங்க. ஓகே, சொந்த வகையில இல்லை. இல்ல சொந்தத்துல. அவருக்கும் உங்களுக்கும் சுமூகமான உறவு இருக்கா? யாருக்குங்க சாமி? உங்க தாய் சித்தி பையனுக்கும் உங்களுக்கும் சுமூகமான உறவு இருக்கா? இருக்குங்க சாமி. உங்க மனைவியோட தாய் மாமன் இருக்காரா? அவரும் இறந்துட்டாருங்க சாமி. அவரு இறக்கறதுக்கு முன்னாடி உங்க மனைவிக்கு அவங்க குடும்பத்துக்கும் சுமூகமான உறவு இருந்துச்சா? இல்ல. ஓ, சரி சரி சரி. இல்லைங்க, இது மணி மந்திர ஔஷதம் 3 வேணுங்க. காரணம், அவன் புதன் தசையில பிறந்திருக்கான். அத லக்னம் ஒண்ணு, மீன லக்னமா சொன்னீங்க? தெரியல. லக்னம் வந்து செவ்வாய் ராசி. இல்ல, சரி விட்டுருங்க, அது விட்டுருங்க, பரவாயில்ல. அது வந்து என்னன்னா, இந்த மனைவி வழியில வந்து பாத்தீங்கன்னா சில சாபங்கள். 2 பேரும் உறவா, நெருங்கிய உறவா? இல்ல இல்ல சாமி, இது வேறு வேறு தானே. சரி, மணி மந்திர ஔஷதம் இது 3 ஒண்ணா எடுத்தாதான் உங்க பிள்ளைக்கு விமோச்சனம் வரும். 12 வயது வரைக்கும் கொஞ்சம் சிக்கல் இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமா தான் சரியாகும். அதுவும் நாம அறுதியிட்டு பார்த்து இந்த மணி மந்திர ஔஷதம் இந்த 3 பார்க்கணும். அது என்ன அப்படின்னா, மந்திரம் வேணும், மருந்து வேணும், பரிகாரம் வேணும். நீங்க வெறும் மருந்து மட்டும் எடுத்தாலும் அது பிரயோஜனம் இருக்காது. வெறும் மந்திரம் மட்டும் பண்ணாலும் பிரயோஜனம் இருக்காது. வெறும் பரிகாரம் மட்டும் பண்ணாலும் பிரயோஜனம் இருக்காது. அப்ப இந்த 3ஐயும் நம்ம சரியா பார்க்கணும்னா, என்னுடைய சந்தேகம் உறுதியா இருக்கா, அது சரியா இருக்காங்கிறது. ஏன்னா நான் வந்து ஒரு கிரகத்தோட சம்பந்தப்படுத்துறேன் அதை. அது 3 ரொம்ப முக்கியமா என்னன்னா, அவன் வந்து புதன் தசையில பிறக்கிறான். அந்த புதன் வந்து பாதகாதிபதியாக இருக்கும். அது அப்படி கரெக்டா இருந்துட்டா அதுக்கான வழியில நாம மருந்து எடுக்கணும். அந்த புதனுக்கு எந்த திசை நோக்கி அந்த மருந்தை செய்யணும், அது என்ன மாதிரி மருந்தை எடுக்கணும் அப்படின்றது இருக்கு. அதனால வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா சரி பண்ணிக்கோங்க. நான் இப்ப மருந்து சொல்லுவேன், அது சுமாராகும், ஆனா தீர்வு வராது. வாங்க, நான் அதை பார்த்து நான் கண்டுபிடிச்சு பண்ணிடலாம். வாங்க. நல்லதுங்க, நன்றி. நல்லது. அந்த அப்பாயின்மெண்ட்ல இந்த கால்ல பேசணுன்றதையும் ரெஃபர் பண்ணுங்க. அடுத்த காலர் பார்த்தலாம். சுவாமிஜி, காலை வணக்கம். நீங்க லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஹலோ வணக்கம். யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? ஹலோ, யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? நான் ஹொசூர்ல இருந்து பேசுறேன் சார். வள்ளி நாயக். யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களோ அவங்க பெயர், வயது, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. என்னோட ஹஸ்பண்ட் அவங்க பேர் வந்து கருணாசாமி, திருவாதிரை நட்சத்திரம். சொல்லுங்க. வயது வந்து 37 சார். சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்க. கண்ணா, என்ன நட்சத்திரம்? நீ முதல்ல நல்லா பாருமா, தெளிவா கேட்க மாட்டாங்குது. கொஞ்சம் வெளியில வந்தா அது நில்லுமா. சாமி வழியில தான் வந்து. இல்லடா கண்ணு, விட்டு விட்டு கேக்குது, அதுக்காக சொல்றேன். கொஞ்சம் பொசிஷன் மாறிப்பார். இல்ல டிவி பார்த்துக்கிட்டே பேசுறியா? இல்ல சாமி, வழியில தான், வீட்டுல வந்து. சொல்லுமா. இப்ப கணவர் பேர் என்னம்மா? கந்தசாமி. என்னம்மா, ரங்கநாதனா? கந்தசாமி. கந்தசாமி. கந்தசுவாமி. வயசு 37 ஆச்சு. என்ன நட்சத்திரம்? திருவாதிரை. திருவாதிரை. சரிடா கண்ணு, சொல்லுமா, என்ன பிரச்சனைம்மா? எங்க வீட்டுல எல்லாருக்கும் ஆசீர்வாதம் சாமி. தீர்காயுசா, தீர்க்க சுமங்கலியா, குறையெல்லாம் தீர்ந்து நிறைய நல்லா இருங்க. 2 பேரும் சண்டை போட்டுக்காத இருக்கீங்களா? இப்ப இல்ல சாமி, முன்னாடி நிறைய சண்டை வந்து சாமி. ஓ, அம்மா வீட்டுக்கு போய் கூட கோச்சின் போய் நீ உட்கார்ந்தியா? இருந்தது சாமி. வெரி குட். சாமி, நான் விக்ரமாங்க வாங்கினதுக்கு அப்புறம் தான் சாமிக்கு ப்ராப்ளம் எல்லாம் கொஞ்சம் சரியாகி. சரி சரி. அப்புறம் நாங்க வீடு வேற வாங்கி மாறி வந்துட்டோம். ஓ, புத்திசாலி பொண்ணு, கரெக்டா வந்துட்ட நீ. இருந்தாலும் அவருக்கு வந்து வருமான குறைச்சலும் செலவுகள் அதிகமும் கடனும் இருந்துகிட்டே இருக்கும். ஆமா சாமிஜி. அதை கொஞ்சம் பார்க்கணும்டா கண்ணா. ஏன்னா அவர் வந்து அந்த அந்த சனி தசை கிட்ட எட்டி பிடிச்சி அதுல போயிட்டு இருப்பாரு. அதனால கொஞ்சம் பிரச்சனை இருக்குண்டா கண்ணு. சரிங்க சாமி. சரி, பரிகாரம் சொன்னா செய்வாரா? செய்வார். சரிம்மா.
சுவாமிஜி, சொல்லுமா ஒரு முக்கியமான இது கேட்குறேன். சொல்லுமா. எங்க வீட்டுல மாமனார் வீட்டுல வழியில இருந்து பூர்வீக சொத்து எதுவுமே வந்துட்டு திரும்பி வராம இருக்கு. புரியலடா கண்ணு. பூர்வீக சொத்து பூர்வீக சொத்தா? எதுவுமே தெரிஞ்சு வரல சுவாமிஜி. சரிம்மா. பத்தியா கண்ணா, சொத்து வந்து விஷயத்த நம்ம நேர்ல அலசுறது நல்லதுடா கண்ணு. சரிங்க சுவாமிஜி. ஏன்னா அறகுறையா சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறது தப்பு. ஏன்னா மாமனார்னா அவர் கூட பிறந்தவங்க எத்தனை பேரு, பங்காளிகள்லாம் யாரு, ஏன் சொத்து வரல, இவரு உங்க கணவரோட பிறந்தவங்க எத்தனை பேரு, இதெல்லாம் நமக்கு இருக்கேடா கண்ணா. சரிங்க சுவாமிஜி. வந்து பாடுறா கண்ணு. சுவாமிஜி, நீங்க எங்க வீட்டுக்காருக்கு மட்டும் பரிகாரம் சொல்லுங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரு? அவங்க வேலைக்கு தான் போயிட்டு இருக்காங்க. என்ன வேலை பாக்குறாரு? எங்க ஒவ்வொருல வந்து பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சரி சரி சரிம்மா. இப்ப இந்த சொத்து விஷயமா வரலடா, அப்பவே பார்த்து அவருக்கும் அது வந்து கரெக்டா பார்த்தே பண்ணிக்க கண்ணு. நல்லதும்மா. நன்றி. அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்தலாம். சொல்லுங்க. காலை வணக்கம். காலை வணக்கம் சாமி. யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நாங்க பரமக்குடியில இருந்து ராமநாதபுரம் மாவட்டம் பேசுறேன் சாமி. யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களா? உங்க பெயர், வயது, நட்சத்திரம் சொல்லுங்க. என் பையன் பேரு சதீஷ்குமார் சாமி. ஓகே. அவனுக்கு 22 வயசு முடிஞ்சு 23 அந்த மாசம் நடக்க போகுது. என்ன நட்சத்திரம்? ரேவதி நட்சத்திரம், மீனராசி. சுவாமிகள் கிட்ட கொடுக்குறேன், பேசுங்க. சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா. வணக்கம் சாமி. வணக்கம்மா. என் பையனுக்கு 22 வயசு இந்த ஒரு வாரத்துல முடிஞ்சிடும் சாமி. லவ் பண்ணாரா? இல்ல சாமி, அந்த மாதிரிலாம் இல்ல. சரி, ரொம்ப சேட்டை பண்றாரா? ஆமா, உடம்புக்கு கொஞ்சம் அடிக்கடி சொல்றேம்மா நானே சொல்றேம்மா. அதே மாதிரி அந்த உடம்புக்குன்னு சொல்றீங்கல்ல, ஆமா, அது வந்து அப்பப்போ ஹாஸ்பிட்டல் வருது அல்லது அறுவை சிகிச்சை நடந்தது, இல்லைன்னா அதுக்கு அறுவை சிகிச்சை பண்ணணுங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? இல்ல, உடம்புக்கு முடியாம ஆஸ்பத்திரியில பார்த்தோம், சரியாயிடுச்சு. சரி. ஆனா எங்க போனாலும் ஒரு வேலை பாக்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது. 2 நாளைக்கு வேலைக்கு போறான், அப்புறம் பார்த்தா வேலை அவரு பெருசா சொந்த தொழில் செய்யறதுக்கு தான் ஆசைப்படுவார். வேலைக்கு வைக்கவே வைக்காதீங்க, சரியாவது. சுக்கிர தசை. சரி சாமி. அவருக்கு வந்து வெளிநாடு போறதுக்கு என்ன இருந்தா வெளிநாடு அனுப்பிச்சு விடுங்க. சரி சாமி. அது வந்து தேவையில்லாத டென்ஷன் பண்றது, குழப்பிக்கிறது, சொல் பேச்சு கேட்காதது, பிடிவாதம் பண்றது, பணத்தை வந்து விரயம் பண்றது, இது கண்டிப்பா பண்ணுவாரு. அதுதான் பண்ணிட்டு இருக்கான் சாமி. அதுதான் நடக்கும். அவருக்கு நான் இந்த தொழில் செய்ய போறேன், எனக்கு பணம் கொடுங்க, நான் பெருசா தாந்து கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி வருவாரு அடுத்து. ஆமா ஆமா, அப்படிதான். அப்படி நீங்க அந்த முதல்ல போட்டீங்கன்னா அந்த முதல் வீட்டுக்கு வராது. சரி சாமி. கடன் தான் ஆகும். அப்புறம் நீங்க வீட்டுக்காரருக்கு தெரியாத நகையோ பணமோ கொடுத்தீங்கன்னா அதுவும் போயிடும். சரி சாமி. அது உங்களுக்குள்ளேயும் சண்டை வரும். சரி சாமி. 33 வயசு வரைக்கும் அவரை வெளிநாடு வேலைகளுக்கோ அல்லது இங்க இருக்கிற ஏதோ சப்போர்ட் வேலைக்கோ அமுச்சு விடுங்க. ஓகே சாமி. இல்ல மேல்கொண்டு முடிஞ்சா படிக்க வைங்க. ஓகே சாமி. இது 2 தான் வழி. இல்லைன்னா நம்ம அவர் இஷ்டத்துக்கு போனோம்னா பிரச்சனை தான்மா. வெளிநாடு அனுப்பலாமா சாமி அவனுக்கு? தாராளமா அனுப்புங்க, நல்லா இருக்கும். சரி, அவனுக்கு நம்பி பணம் கட்டுறதுக்கு தான் சாமி கொஞ்சம் பயன்தான். எங்கேயுமே வெளியிலே வேலை பார்க்க மாட்டேன். முதல்ல போட்டு தொழில் ஆரம்பிச்சு கொடுக்கறதுக்கு பணம் கட்டாதீங்க. ஓகே சாமி. வேலைக்கு நீங்க அது உறுதியான நல்ல மனிதரான்னு பார்த்து நீங்க அதுக்காக கட்ட முடியும்னா கட்டுங்க, தப்பு இல்ல. ஓகே சாமி. ஓகே சாமி. நல்லது. உடம்புக்கு தான் சாமி அடிக்கடி அவனுக்கு சோர்ந்து போயிடுறான் சாமி. அவரு சோர்ந்து போலமா, அவர் வந்து 5 சிவாஜி 5 எம்ஜிஆர். சரி சாமி. நல்லது. சுவாமிகள், இடைவேளைக்கு முன்னாடி நிறைய காலர்ஸ் நிறைய விஷயங்கள்லாம் பேசணும். ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துலாம் சுவாமிகள். காலை வணக்கம் சார். வணக்கம் சார். ஐயா வணக்கம் ஐயா. யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நான் கும்பகோணத்துலேருந்து பத்மநாபன் பேசுறேங்க சார். யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களா? உங்க பெயர், வயது, நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. சாமிக்கு நன்றி சொல்லணுங்க சார். ஐயா சுவாமிகள்கிட்ட கொடுக்குறேன், பேசுங்க ஐயா. சொல்லுங்க பத்மநாபன், சொல்லுங்க சார். நாங்க வந்து சாமி, நாங்க வந்து உங்க பக்தர் ஐயா. சரி சரி. இந்த மந்திரம் மருந்து வாங்கிட்டு வந்தோம் ஐயா எங்க பாப்பாவுக்கு. சரி. குழந்தை இல்லைன்ட்டு. சரி. இப்ப கன்சிவ் ஆயிடுறாங்க ஐயா. சரி சரி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது நல்ல குழந்தையா பிறக்குங்கய்யா. கண்டிப்பா அருமையா பிறக்கும், ஒரு குறையும் இருக்காது, நல்லபடியா பிறக்கும். சுகப்பிரசவமா ஆகணும் ஐயா. முயற்சி அப்படியே ஆகட்டும். வாழ்த்துங்க ஐயா. நல்லா சீரும் சிறப்புமா இன்னும் தாயும் சேயும் நலமாய் வரட்டும். அது நல்லா குழந்தை பிறந்து நல்லா இருக்கட்டும்.
எங்க பையனுக்கு ஒரு வாரத்தை ஆசீர்வாதம் பண்ணியா, வேலை இல்லாம ஒரு சேலம் போயிருக்கான் ஐயா, வேலை தேடிக்கிட்டு. ஏங்க நம்ம யோக கணபதி இருக்குல்ல, ஆமா, ஒரு தசமி திதி அன்னைக்கு, வளர்பிறை தசமி திதி அன்னைக்கு பால்கோவால காப்பு கட்ட சொல்லுங்க. சரிங்கய்யா. அதுவே போதும். அது விவரம் போன்ல கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. சரிங்க, அதை பண்ண சொல்லுங்க. இல்லைங்க சாமி, இப்ப வந்து வேலைக்காக போயிருக்கான் சார். அவன் அங்க இருக்கான், ஒரிசால இருக்காங்க சார். சாமி வரட்டும், வந்து எப்பயாவது வந்துட்டாருன்னா சரிங்கய்யா பண்ண சொல்லுங்க. இல்ல நீங்க கூட வந்து அவருக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு பண்ணுங்க. செய்யலாங்களா? தாராளமா செய்யலாம். அந்த அகண்ட அவரோட போட்டோ ஒண்ணு கையில வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். சரிங்க சரிங்க. அகண்ட பாராயணம் விக்ரமாயா சிங் டாலர் அவனும் கொடுத்தாங்கய்யா. தாராளமா அதுவே பாத்துக்கோ, விடுங்க. சிங் டாலரே பாத்துக்கோ. சரி சாமி. அகண்ட பாராயணம் ஏதோ சொன்னீங்களே, மர்மவளும் கண். நன்றிங்க சாமி, நன்றிங்க சாமி. வாங்க. ஏன்னா அகண்ட பாராயணம் இந்த வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை வருது. அது ஏன்னா நிறைய பேர் புதுசா பாக்குறவங்களுக்கு தெரியாது. நான் வந்துட்டு தான் சாமி இருக்கேன். இல்ல புதுசா பாக்குறவங்களுக்கு சொல்றேன் நானு. வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை இருக்கிறதுனால அந்த அகண்ட பாராயணம் உங்களுக்கே தெரிஞ்சு நீங்க தொடர்ந்து வர்றா நீங்க. ஆமா பாருங்க, முதல்ல எவ்வளவு கூட்டம் இருந்தது, இப்ப எவ்வளவு கூட்டம் வருது இல்லையா? ஆமா 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 சாமி. எவ்வளவு அதிகரிச்சுக்கிட்டே போகுது பாருங்க. சரிங்க. நீ மர்மவளுக்கு மாசமா இருக்காது, அந்த பிள்ளையும் நல்லா பண்ணு சார். சுகப்பிரசவமாய் நல்லா இருக்கட்டும். ஆமா, வேற நல்லதுங்க. நன்றி. அத வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை கிருஷ்ணா அகண்ட பாராயணம். ஏன்னா புதுசா பாக்குறவங்களுக்கு தெரியாது இல்லையா ஐயா? முதல்ல வெறும் 150 பேர் ஐயா. நம்ம ஆரம்பிக்கும் போது இன்னைக்கு ஐயா ரெகுலரா வரவங்க 1500 பேர் ஐயா. அப்போ ஏறிக்கிட்டே இருக்கு, ஒவ்வொரு மாதங்களும் ஏறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அகண்ட பாராயணம் கை மேல பலன் கொடுக்கறதுனால தான் அவ்வளோ கூட்டம் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு ஐயா. அதனால தான் இப்போ வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அகண்ட பாராயணம். புதுசாக யாருன்னா பார்த்தீங்கன்னா வந்து பங்கு கொண்டு பாருங்க, அங்கே உங்களுக்கு விவரம்லாம் தெரிஞ்சிடும். அவ்வளோ ஒரு அற்புதமான பலன் கொடுக்கக்கூடிய, பயன் தரக்கூடிய, முருகனுடைய அருளை நேரடியாக பெறுவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு, குருவருளோட திருவருளும் சேர்ந்து கிடைக்கின்ற ஒரு அற்புதம் தான் இந்த அகண்ட பாராயணம். அது ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதத்தில் வருகின்ற முதல் செவ்வாய்க்கிழமை நடக்கும். அந்த வகையில் தான் இந்த வாரம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் நடக்குது. புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் வந்து பங்கு கொள்ளுங்க. சொல்லுப்பா. ஒவ்வொரு ஊர்ல இருந்து அந்த நம்பிக்கையோட வரதுனால அந்த விஷயங்கள் கட்டாயம் கிடைக்கும் அப்படின்றது தான் நம்ம ஆசிரமத்துக்கு வரீங்க. அகண்ட பாராயணம் மட்டும் இல்லாம நீங்க வந்து எந்த விஷயத்துக்கும் நம்மளுடைய ஆசிரமத்தை நாடி வரலாம். அங்க புக்கு அதான் சொல்ல வந்த சுவாமிகள், புத்தகங்களாக இருக்கட்டும், குழந்தை குபேரராக இருக்கட்டும், விக்ரமாயா, சங்கநிதி, பதுமநிதி, வாகனங்கள்ல வைக்கக்கூடிய விக்ரமாயாவாக இருக்கட்டும், உங்களுக்கு சிங் டாலர் எல்லாமே வந்து நம்மளுடைய ஆசிரமம். டாலர் ஒரிசாவுக்கே போயிடுச்சு, நிறைய போயிருக்கீங்க. உலக அளவுல போயிட்டு இருக்கு. ஒடிசா பெரிய ஒடிசாவுக்கே போயிடுச்சு. எனக்கு என்ன சந்தோஷம்னா ஐயா நீங்க நல்லா போட்டுக்கிட்டே இருக்கீங்க. அது பார்க்க சந்தோஷமா இருக்கு. பலனாவும் மகிழ்ச்சியாவும் 2 லட்சம் ரூபா வந்து இதை கழிட்டு வர. அதுக்கப்புறமா ஐயா அதுக்கப்புறம் சொன்னாரே வந்துகிட்டே இருக்கு சாமினாரு. அதான் அடுத்தது ஐயாவோட தான் டீல் ஏதாவது பேச வேண்டியிருக்கும். அதனால இது எல்லாமே நம்மளுடைய ஆசிரமத்தில் கிடைக்கும். ஒருவேளை உங்களால் வர முடியல அப்படின்னாலும் கீழே தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில் கொடுத்து எந்த பொருட்கள் வேண்டும் அப்படின்னாலும் போஸ்ட் மூலமாகவும் கொரியர் மூலமாகவும் உங்களை வந்து கட்டாயம் வந்து சேரும். ஐயா போன வாரம் நீங்கள் இல்லை இருந்தாலும் ஃபோனில் வந்து மிரட்டி விட்டுட்டீங்க. இப்போ நேரில் வந்து சுவாமிகள்கிட்ட ஒரு அற்புதமான கேள்வி வச்சுருக்கேன். கண்டிப்பாக. சித்திரை மாதத்திலும் அமாவாசை தினத்திலும் குழந்தை பிறந்தால் நல்லதல்ல என்று ஒரு அபிப்பிராயம் உள்ளது. ஜாதக ரீதியாக இதை பற்றி சுவாமிகளோட கருத்தை அறிந்து கொள்ள விரும்புகிறேன். அடேங்கப்பா. சித்திரை ஆமா ஐயா பயமுத்துறாங்க. சித்திரை மாதம் குழந்தை பிறந்துச்சு சார் நல்லா இருக்குமா, அமாவாசையில் குழந்தை பிறந்துச்சு நல்லா, அதானே கேட்குறீங்க? அதுக்காக ஆடி மாதத்தை தம்பதிகளை பிரித்து வச்சுருவாங்க. இப்போ குழந்தை பிறந்தா சித்திரைக்குள்ள பிறக்குமோ அப்படிங்கிறதுக்காக ஒரு கணக்கீடு. ஆமா ஐயா. ஒரு பழமொழியும் இருக்குல்ல சுவாமிஜி, சித்திரையப்பன் தெருவிலே அப்படின்னு சொல்லுவாங்க. சித்திரையப்பன் தெருவிலே, சித்திரை மாசத்துல குழந்தை பிறந்த அப்பன் தெருவில் வந்து நின்றோம் அப்படின்வாங்களே சுவாமி. சித்திரை மாசம் குழந்தை பிறந்தா அவங்க அப்பா தெருவில் அப்படின்னு ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்களே சுவாமிஜி. புதுசா நான் கேள்விப்பட்டதே இல்லை. இருக்கு உங்க பாட்டி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு தான் உண்மை அதுதான். அப்ப அமாவாசையில குழந்தை பிறந்தா அது சொல்ல அப்பா ஆடை இல்லாத திரிவானா எப்படி? அது ஒன்றும் புரியல.
இதெல்லாம் மூட நம்பிக்கைப்பா. அப்படியா சாமிகள்? எந்த மாதத்தில் குழந்தை பிறக்கிறதாலும் அது அந்த நேரத்தில் அமைகின்ற கிரகத்தின்படியும் லக்னத்தைப்படியும் அந்த நட்சத்திரத்தின்படி தான் விதி நிர்ணயிக்கப்படுதே தவிர சித்திரை மாதங்கிறது ஒரு சின்ன விஞ்ஞானத்துவமாக இருக்கக்கூடிய மருத்துவத்துக்காக அது வச்சது ஐயா. சித்திரை மாதங்களில் வெயில் வந்து அதிகம் ஐயா. அந்த நேரத்தில் தாய் பிரசவிக்கும் போது அப்பெல்லாம் சுகப்பிரசவம் தான் பாட்டியே பார்ப்பாங்க. கரெக்ட். இந்த பாட்டி பார்க்கும்போது வெயில்ல அந்த பாப்பா தானா வரும்பொழுது அந்த பெத்த தாய் துடிப்பாலே அந்த வெயில் அதிகமாக இருக்கும்போது இன்னைக்கு ஏசி எல்லாம் வந்துருச்சு. அன்னைக்கு ஏதையா ஏசி கோணியில் போட்டு ஈரமாக்கி விசிறிட்டு தானே இருந்தாங்க. அப்போ நல்ல வெயில் வரும்போது எப்படி விசிறிக்க முடியும்? பிரசவிக்கும் போது யார் விசிறுவா? இதெல்லாம் காரணம் இருந்தது. அப்போ சித்திரை மாதம் உச்சத்தில் வெயில் இருக்கும் பொழுது தாய் சிரமப்பட போறான்றதுக்காக வந்தது தானே தவிர இது சித்திரை மாசத்துல பிறந்தவங்க தான் நாட்டை ஆண்டவங்கள பல பேர் இருக்கிறாங்க. பாருங்க, அவன் சொன்னா நான் அப்பம் போட்டேன். அப்பங்காரன் சித்திரையில் பிறந்த குழந்தை தான் உடனே சொத்து வாங்குவாங்க, பெரிய வீடு அமையும், வாகனம் வாங்குவாங்க, பங்காளி சண்டை இருந்திருக்கும், அது நிம்மதியாக தீர்ந்திருக்கும். இதெல்லாம் மூட நம்பிக்கை. அப்படிலாம் கிடையவே கிடையாது ஐயா. இன்னைக்கு நவீன காலத்தில் வெயில் இருந்தாலும் சரி எங்கே போனாலும் ஆஸ்பத்திரியில் ஏசி தான் இருக்குது. அதனால் அன்னைக்கு நடந்த காரணத்தை இன்னைக்கு சொல்லவே முடியாது ஐயா. அதை வச்சு தான் அந்த சித்திரை மாதம் வேண்டான்னு தவிர்த்தாங்க. இப்போது முதலிரவு பண்ணணுன்னா கூட அப்போ சித்திரை மாதம் குழந்தை போதுன்னு தள்ளி வச்சதெல்லாம் காரணம் அதுக்காக தான். அந்த நோய்வாய்ப்பற்றக்கூடாது, சிரமம் இருக்கக்கூடாது, வேர்க்கக்கூடாது. பிரசவிக்கிற அந்த தாய்க்கும் பிரசவம் பார்க்கிறவர்களுக்கும் பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு ஆதி காலத்தில் வச்ச விஷயம் ஐயாது. சித்திரை மாதத்தில் குழந்தை பிறப்பது ரொம்ப அரிது, நல்ல விஷயம் ஐயாது. ஆமாம், ஏன்னா காலப்புருஷ தத்துவப்படி முதல் மாதம்ன்றது அந்த ஒரு சித்திரை மாதம் தான் நமக்கு தொடங்கும் ஐயா. அப்படி அந்த மாதத்தில் பிறக்கும் பொழுது எல்லா சக்திகளும் சூரியனே உச்சம் பெறுகின்ற மாதம் இந்த சித்திரை மாதம் தான் ஐயா. குழந்தைகள் நல்ல அறிவாக இருப்பாங்க, நல்ல வளர்ச்சியாக இருப்பாங்க. சில நட்சத்திரங்களுக்கு சம்பந்தப்பட்டு பிறந்திருந்தால் மூர்கனாக பிறந்திருக்கும், முரட்டுத்தனம் இருக்கும், மூல வளர்ச்சி இல்லாமல் இருக்கும். இது சில நட்சத்திரங்களும் சில கிரகங்க அமைப்பு படி. அது சித்திரை மாதத்துக்கு மட்டும் அல்ல, எந்த மாதத்தில் பிறந்தாலும் சரி. அந்த கிரகங்கள் பொதுவாக சொல்லாம கிரகங்களின் அடிப்படையில் தான் சொல்றோம் நம்ம. அது பார்க்கணும். அதனால சித்திரை மாதம் பிரச்சனையே இல்லை ஐயா. சொல்லுப்பா. காலர் எடுத்துடலாம், பார்க்கலாம். காலை வணக்கம். ஹலோ வணக்கம் சார். யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? கௌசல்யா, உடுமலைப்பேட்டையில இருந்து. அம்மா, யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களா? உங்க பெயர், வயது, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. எனக்காக தாங்க சார். 29 வயசு. சுவாமிகள் ராசி, திருவாதிரை நட்சத்திரம். சுவாமிகள் கிட்ட கொடுக்குறேன், பேசுங்க. சொல்லுடா கண்ணா. சுவாமி, இப்ப ஹஸ்பண்ட் எனக்கு டிவோர்ஸ் கேஸ் போட்டிருக்காரு. நான் சேர்ந்து வாழணும் கேஸ் போட்டிருக்கேன். 2.25 வயசுல பையன் இருக்காங்க. இதுல யாரோட ராசி நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி என்ன நடக்கும்னு அவங்களால சொல்லுங்க. உண்டு என்ன நட்சத்திரம்? திருவாதிரை. மிதுனம் திருவாதிரை. அவரது என்ன நட்சத்திரம்? மேஷம் பரணி. பரணியா? ஆமாங்க. சரி சரி. இது ஏன் இந்த குழப்பம் உனக்கு வந்ததுடா கண்ணா? இல்லைங்க சாமி, அவர் டிவோர்ஸ் கேஸ் போட்டாரு, கேஸ் போயிட்டு இருக்கு. அவர் ஏற்கனவே ஏதாவது காதல் பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட சொன்னாரா? இல்லைங்க சாமி, இது சொல்லுங்க. அந்த மாதிரிலாம் சொல்லலை. சொல்லலைங்க. சரி சரிடா கண்ணா. ஏன்னா அவருக்கு ராகு தசை, அதுல கல்யாணம் நடந்திருக்கு. உனக்கு குரு தசையில கல்யாணம் நடந்திருக்கு. அதுல எல்லாம் ஒன்னும் பிரச்சனை இருக்கா மாதிரி எனக்கு ஒன்னும் தெரியலடா. என்ன எதனால அவர் டைவர்ஸ் கொடுத்தாரு? என்ன காரணத்துக்காக? சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா கேட்டுட்டு இருக்காருங்க சுவாமி. இன்னும் நான் கொடுக்கலைங்க சுவாமி. நீ அவர் ஏதாவது சொன்னா சண்டை போட்டுருவியா? அது சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், 2 பேரும் ஆர்குமெண்ட் பண்ணி அது பெருசாயிருங்க. நீ ஆர்குமெண்ட் பண்ற, கொஞ்சம் விட்டு கொடுத்து அப்படி நைஸா பண்ற, புடிச்சு பாக்குறது தானே? சரிங்க சார். கண்ணா, சரிங்க. ஆர்குமெண்டோட முடிவு என்னன்னா பிரிவு தான். ஓகேங்க. நீ வாழணும்னு ஆசைப்படுற. ஓகேங்க சார். அப்படி ஆசைப்படும் போது அங்க என்ன பிரச்சனை இருக்கும்? மாமியார் பிரச்சனை இருக்கும். ஆமாங்க சார். அதை நீ மறைக்கிற. ஆமாங்க சார். அப்படி அது என்னன்னா மாமியார் பிரச்சனை. இப்பெல்லாம் பெண்ணுங்க மாமியாருக்கும் ஜாதகம் பார்க்கணும் போல இருக்கு. அப்ப பொருத்தம் பார்க்கும்போது பொண்ணுக்கும் மாமியாருக்கும் பார்க்கணும். கண்ணா, இது ஈஸியா சரிப்பட்ட. அவர் என்ன பண்ணுவாரு? பெத்தவரை பார்ப்பாங்களா, உன்னை பார்ப்பாங்களா? 2மே அவரு பார்ப்பாரு. அவருக்கு தர்ம சங்கடம். இதுக்கு நான் பதில் சொல்லி பரிகாரம் சொல்றது ஏன் தர்ம சங்கடம்.
அதனால கண்ணா நேர்ல வந்து பாத்துறா கண்ணா, என்ன பண்ணலாம்னு நம்ம முடிவு பண்ணலாம். சரிங்க சாமி. நல்லதுடா கண்ணு. ஓகேங்க சாமி. நன்றி. அடுத்த காலர் பார்த்தலாம் சாமி. காலை வணக்கம். ஹலோ வணக்கம். யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க ஐயா? ஹலோ ஐயா பேசுறது கேக்குது. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? திருவண்ணாமலை மாவட்டங்க. யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களா? உங்க பெயர், வயது, நட்சத்திரம் சொல்லுங்க. எனக்காக தாங்க. ரமேஷ். 11/2/1981. ஓகே. மேசராசி, பரணி நட்சத்திரம். சுவாமிகள்கிட்ட கொடுக்குறேன், பேசுங்க ஐயா. சொல்லுங்க ரமேஷ். ரமேஷ் உங்களுடைய திருவடியே சேரணும். நல்லா இருங்க, நல்லா இருங்க. சொல்லுங்க ரமேஷ். சாமி குடும்ப ஆசீர்வாதம் பண்ணுங்க. குறையில்லாத நிறையோடு கடன் தீர்ந்து நல்ல எதிர்பார்ப்புகள்லாம் நடந்து தீர்காயுசா தீர்க்க சுமங்கலியா நல்லா இருங்க. சாமி தொழில் தெரியல சாமி. அதுதான் கடன் தீர்ந்துன்னு சொன்னேனே. இல்ல தம்பி, 3 வருஷமா ரொம்ப மோசமா இருக்கு தம்பி. இல்ல சாமி, ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டப்பட்டேன். சொல்றேன் தம்பி, அவசரப்படாதீங்க. 3 வருஷமாவே சரியில்லை. ஏன்னா நீங்க பிறந்ததுல இருந்து சுக்கிர தசை ஒரு 5 வயசு 10 வயசுல போயிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் சூரிய தசை ஆரம்பிக்கும். அதுல இருந்து சூரியன் சந்திரன் போய் செவ்வாய் போய் இப்ப ராகு தசையில இருப்பீங்க. இந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த 3மே சரியில்லை. அப்பா கிட்ட பகை, தேவையில்லாத பிரச்சனைகள், கோபம், வரவுக்கு மீறிய செலவுகள், உங்களை பயன்படுத்திட்டு அடுத்தவன் வளருவான், நீங்க உழைச்சிங்கன்னா பணம் வராது, எதை செய்தாலும் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், கடைசியில ஒன்றும் இல்லாம போயிடும், கடன் ஆயிடும், தேவையில்லாத பிரச்சனை ஆகும், போலீஸ் கேஸும் வரும். அப்படிதான் இருக்கு சாமி. தொழில் ஒரு முன்னேற்றம் இல்லை சாமி. ஆனா தொழில் வந்து அடிக்கடிக்கு மாறுற மாதிரி இருக்கு சாமி. இல்ல அதுதான் தம்பி. என்ன வயசு உங்களுக்கு? 43வது ஸ்டார்டிங் சாமி. சரி சரி. ஏன் இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது புதுசா ஆரம்பிச்சிங்களா? இல்ல சாமி, பட்டு தறி நச்சிட்டு இருக்கு. சரி, அதுல ஏதாவது பண்ணீங்களா, ஆரம்பிச்சிங்களா? இல்ல சாமி, சொந்தமா போடலான்ட்டு இது பண்ணோம். அது ஒரு ஒரு 4 மாசத்துல மறுபடியும் கூலியா பண்ணிட்டாங்க. சரி சரி. அதுதான் சாமி, வேற ஒண்ணும் சாமி. சரி, பரவாயில்ல. ஒரு சதய நட்சத்திரத்துல காளஹஸ்தியில போயிட்டு ருத்ராபிஷேகம் பண்ணுங்க. ஒரு மிருகசீரிட நட்சத்திரத்தில் நம்ம கோயில்ல சடாசர சண்முகர் இருப்பாரு. அங்க 9 நெய் தீபம் போடுங்க. சிவப்பு நிற திரி திரிச்சு பன்னீர்ல ஊற வச்சு அதை காய வச்சு அந்த திரி போட்டு போடுங்க. 3 செவ்வாய்க்கிழமை. ஒரே ஒரு வெள்ளிக்கிழமை கல்லால மரத்துக்கு வழிபாடாது. அங்க கேட்டீங்கன்னா, போன் பண்ணி கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. இது 3ம் செய்யுங்க, உங்களுக்கு அது ரிலீஸ் ஆயிடும், சரியா வரும். ஆனா என்ன தொழில் செய்யணுங்கிறத மட்டும் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சாமி மகர லக்னம் சாமி. இப்ப இந்த தொழில் தறி தொழில் கொஞ்சம் செட் ஆகலையான்னு தெரியல, டவுட்டா இருக்கு. மகர லக்னம் இல்லையா? ஆமா சாமி. சரி சரி சரி. சுக்கிரன் எங்க இருக்காருன்னு தெரியுமா? சாமி சுக்கிரன் எங்க இருக்காரு? சுக்கிரனுங்களா? 11ல இருக்காரு சாமி. ஓகே. சந்திரன் எங்க இருக்காரு? சந்திரன் மேச ராசியில இருக்காரு. புதன் எங்க இருக்காரு? புதன் வந்து கும்பராசியில இருக்காரு. தறி செட் ஆகாதுங்க. அது கஷ்டம். அது செட் ஆகாது. அதே வந்து பட்டு சேலை வியாபாரம் பண்ணலாம், அது செட் ஆகும். ஆமா, இரும்பும் பட்டும் சேர்ந்தா சனிக்கும் சுக்கிரனுக்கும் சம்பந்தப்பட்டது. இரும்பும் பட்டும் சேர்ந்தா உங்களுக்கு சுக்கிரன் நல்லா இருக்கு. ஆனா சனி பகவான் பிரச்சனை இருக்கு. மகர லக்னத்துக்கு அதிபதி அவர்தான். அது வந்து பரணி என்னும் போது சுக்கிரனுக்கு சம்பந்தப்பட்டு நட்சத்திராதிபதி உங்களுக்கு லாபஸ்தானத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால, மேலும் அது 4 9 கூடிய கிரகம் வேற உங்களுக்கு. அதனால பட்டு அந்த லைன்ல போங்க, சேலை அது மாதிரி போங்க. ஆர்டிபிஷியல் ஜுவல்லரி, அதாவது அந்த ரோல்டு கோல்டு வரல, அந்த நகை மாதிரி பண்றது, அழகு கலை பொருட்கள் வைக்கிறது, அதுக்கப்புறம் நல்ல சைனீஸ் மாதிரி ஒரு ப்ராடக்ட்லாம் வரல, அழகு பொருட்கள்லாம் விற்பாங்கல்ல, அதே மாதிரி அந்த கட்டல் மர சம்பந்தப்பட்டது, அது அழகா இருக்கிறது, அது மாதிரி வைங்க. அது இது செட் ஆகாது உங்களுக்கு. கடைசி வரைக்கும் நீங்க இதை எப்படி கோல் வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கீங்களோ அதே மாதிரிதான் பணமும் வரும்.
அதாவது முன்னேற நினைக்கிறேன் ஒரே ஒரு இல்லை அதை தான் சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க. நம்ம கோல் வச்சு அடிப்போம்ல, காலை மேலே கீழே பெடல் பண்ணுவோம்ல, ஆமா அதே தான் உங்களுக்கு வருமானம். மேலேயும் கீழேயும் மேலேயும் கீழேயும் மேலேயும் கீழேயும் உங்களுக்கு ஒரே ஒரு படி கூட எடுத்து வைக்க முடியல சாமி. ஆஹா வர முடியாது. இப்படி பண்ணா எங்க இருந்து படி வைக்க முடியும்? அங்கேயே தான் நிக்க முடியும். சாமி தசை பத்தினா சாமி யாருக்கு? எனக்கு தான் சாமி. உங்களுக்கு 43 தானே சொன்னீங்க? ஆமா ஆமா. பாருங்க, சுக்கிரன் போச்சு, சூரியன், சனி, சந்திரன், செவ்வாய், ராகு முடிஞ்சு குரு ஆரம்பிச்சிருக்கோம். அப்படிங்களா? இல்லைன்னா ராகு முடிவுல இருப்பீங்க. ஓ சரிங்க சரிங்க சாமி. தசை சாமி ராகதசை புத்தி சாமி தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? இல்ல சாமி தெரிஞ்சலாம் கேட்க சாமி, ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு சாமி. இல்ல ராகதசை உங்களுக்கு நடந்துட்டு, அதுதான் நான் அதை வச்சுதான் சொன்னேன். 4-5 வருஷமா பிரச்சனை. அது பிரச்சனை ரெண்டாவது. உங்களுக்கு வந்து ஆரம்பத்துல இருந்தே பிரச்சனையா தான் இருக்கு. இப்போ உங்களுக்கு முன்னாடி பண்ணவருக்கும் அதே தான் பிரச்சனை, உங்களுக்கும் அதே தான் பிரச்சனை. அப்படிதான் இருக்கு சாமி. அதை பார்த்து சரி பண்ணிக்கலாம். நீங்க வாங்க. ஓ சரிங்க சரிங்க சாமி. நல்லதுமா, நன்றி. சுவாமிகள் சித்திரையில பிறந்தா நல்லதுன்ட்டீங்க. அடுத்தது அமாவாசை, அதை சொல்றப்பா கேள்வி. அமாவாசையில பிறந்தா ஐயா 100க்கு 60 விழுக்காடு ரொம்ப அமோகம் ஐயா. பெரிய லெவல்ல இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, அளவுல இருக்கிறவங்க அமாவாசை பிறந்திருப்பாங்க ஐயா. அமாவாசையில 2 சூட்சுமம் இருக்கு ஐயா. பிரதமை வரும் மறுநாள், அமாவாசைக்கு முடிஞ்சு பிரதமையில வரும்போதும் சூரியன் சந்திரனுங்கள் சில ஜாதகத்துல ஒன்னா இருக்கும் ஐயா. சூரியனும் சந்திரனும் ஒன்று கூடி நின்றால் அதுதான் ஐயா அமாவாசை. அப்போ ஒரு ஜாதகத்துல சூரியனும் சந்திரனும் ஒன்று கூடி பிரச்சனையான இடத்துல நின்றுட்டாங்க, பலவீனப்பட்டாங்க, பகைப்பட்டாங்க, நீச்சம் பெற்றாங்க, அது சரியா இல்லைன்னா தான் பாதிப்பு ஐயா. அதே சூரியன் உச்சம் பெற்று சந்திரன் அங்க கூட இருந்தாலும் கூட அவங்க ரொம்ப பெரிய லெவல்ல போயிடுவாங்க ஐயா. அமாவாசையில பிறப்பதும் நல்லது, அதுல ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அதுவும் அது அந்த இடத்துக்கு தான். கிரக ரீதியா சூரியன் சந்திரன்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஏன்னா சூரியன் சந்திரன் எப்பவுமே ஒன்று கூடினாலும் அவங்க எப்பவுமே ஒன்றா தான் இருக்காங்க. ஒருவர் காலையில் வந்து மிளிர்வார், அவரே பின்னாடி திரும்பி மாலையில மிளிர்வார். ஒருவரை ஒருவர் மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். அப்படி சூரியன் சந்திரன் ஜாதகத்துல இருந்துச்சுன்னா உடனே அமாவாசை, ஐயோ இந்த மாதிரி அமாவாசையில பிறந்துட்டானே அப்படின்றது கணக்கு இல்லை. அது உச்சத்தில் சூரியன் இருந்து, ஆட்சியில் சூரியன் இருந்து, சந்திரன் அங்க இருந்தா எந்த கிரகமும் அதனுடன் இருக்கும்போது அஸ்தங்கம் ஆயிடும். அப்படி ஆகும் பொழுது சூரியன் பலம் பெற்றிருக்கக்கூடியது, நட்பு பெற்றிருக்கக்கூடிய ஜாதகத்துல அமாவாசையில பிறந்தா அவர் தான் பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடியவர். அதுல ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. 40 விழுக்காடு பிரச்சனை இருக்கும். அது கணிதத்துக்கு உட்பட்டு நான் சொன்னது. அது திரும்ப வந்து நட்சத்திரம், அந்த ராசிகள், அவங்க நடக்க போற தசா, அந்த கிரகம் எங்க இருக்கு அதை பொறுத்துத்தானே தவிர பிரச்சனை வருமே தவிர அமாவாசையில் பிறப்பது தவறே இல்லை ஐயா. மிக சிறப்பான ஒரு விஷயம் ஐயா. அது தெளிவா சொல்லிட்டீங்க. ஆமா ஐயா. நன்றி சுவாமிகள். சித்திரை மாதத்திலும் சரி அமாவாசையிலும் சரி பிறப்பவர்களுக்கு உண்டான பலன்களை கொடுத்த சுவாமிகளுக்கு நன்றி ஐயா. அற்புத அதிசயம் ஐயா. இருக்கு கிருஷ்ணா. ஒரு முறை நானும் என் நண்பருடைய மகளுக்கு திருமணம் பொருத்தம் பார்க்கலான்னு சொல்லிட்டு சாமி கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தேன். வர சொல்லியிருந்தார். போயிட்டு ஜாதகத்தோடு போய் பார்த்தோம். பார்க்கும்போது சாமி பார்த்துனே இருந்தார். என்னடா பார்த்துன்னு ரொம்ப நேரம் எடுத்தார். என்ன பார்த்துட்டே இருக்காருன்னு, என்ன நித்தி கல்யாணம் ஆன பொண்ணுக்கு ஜாதகத்தை எடுத்து கொடுத்து என்ன சோதிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். சுவாமி நான் எங்களுக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஏன்னா அந்த குழந்தை கல்யாணம் ஆகலை, எனக்கு தெரியும். சாமி இல்லை சாமி அந்த பாப்பாவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லுது. ஐயோ இல்லை திருமணம் ஆயிடுச்சு. சரி ரைட்டு, அப்படி ஆகலன்னா அடுத்த வருஷம் ஆகும், போயிட்டு வாங்க அப்படின்ட்டார். இவர் வந்தவர் என்ன அவங்க சாமி இப்படி பேசுகிறாரு, என் பொண்ணு கல்யாணம் ஆகிடுச்சுட்டாரு. அப்போ என்கிட்ட வருத்தப்படுறாரு. நானும் வருத்தப்பட்டேன். என்னடா இது அந்த பாப்பாவுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை, இவர் என்ன அப்படி சொல்கிறாரு, இது என்னதுன்னு ஆன்னு சொல்லி சரி போயிட்டோம். அவர் ஊருக்கு போனதுமே என்ன பண்ணுறாரு, ஒரு வாரம் கழிச்சு ஃபோன் பண்ணுறாரு. நித்தி உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன சொல்லுங்கள் சார், பாப்பாவை காணோம் அப்படின்னாரு. நினச்சேன் சார், அவர் சொல்லும் போதே எனக்கு தெரியும். சரி என்ன இது அப்படின்னு நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். சரி சாமி போய் பார்க்கலான்னு சொல்லி சொன்னாங்க. போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட வந்து, சாமி நாங்கள் இந்த மாதிரி பாப்பாவை காணோம் சாமிண்ணா. நான் தான் சொன்னேனே. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ மந்திரிச்சு ஏதோ ஒரு பொருளை ஒன்று கொடுத்து நீங்கள் போங்க அது வருவோம் அப்புறம் பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிச்சார். நாங்களும் ஒரு வீட்டுக்கு வந்து தேடும்போது கிடைக்குது. அந்த பாப்பாட்ட போய் பேசும்போது, அம்மா இது பையன் வந்து நாங்கள் விசேஷ மாதத்தில் சரியான பையன் இல்லைன்னு சொல்கிறாங்க, நீ வா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு நம்ம போய் பேசி எதனா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துடுறோம். அதுவும் வந்துடுது. அது வந்த பிறகு அதுவும் சொல்லுது பையன் சரியில்லை அப்படின்னு சொல்லி.
சரி உடனடியாக என்ன பண்ணுறேன், அவருடைய சொந்தத்திலே ஒரு பையனை பார்த்து திருமணம் ரெடி பண்ணி சாமியே வந்து உட்காந்து பண்ணி கல்யாணம் பண்ணி இன்றைக்கி சிறப்பாக இருக்காங்க, பாம்பேயில் இருக்காங்க, வேலையில் இருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர். அதாவது தகப்பனாருக்கே தெரியல அந்த பெண்ணுக்கு. இல்லையா, 3 மாதம் முன்னாடி ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆகி தாலியை மறைச்சிக்கிட்டே அந்த பொண்ணு அந்த வீட்டில் வாழ்ந்துருக்கு. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் கொடாஞ்சு அதுதானே சொல்லுவாங்க சொன்னது விஷயம் அது. அப்புறம் தான் அந்த பிள்ளை அந்த மாதிரி பண்ணிட்டுன்னு சொல்லி விஷயம் அப்பாவுக்கே அதிர்ச்சி. எங்களுக்கு அதிர்ச்சி. என்னடா அது, அந்த பாப்பா கல்யாணம் ஆகல, நேரம் இல்லை, நேரம் இல்லாதனால நாம இன்னும் அது பெரிய ஃப்ரீயா பேச முடியல. பட் இருந்தாலும் இந்த குறைவான நேரத்திலேயே பலர் நீங்க பாம்பேல இன்னும் சந்தோஷமா இருக்காங்க. பாம்பேல 2 பேரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, நல்லா இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த ஒரு நிகழ்வுகளை கேட்குறப்ப. அதான் ஒவ்வொரு வாரம் சொல்றோம், நம்ம சுவாமிகளை நம்பி வரவங்களுக்கு கட்டாயம் விமோச்சனம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கட்டாயம் இல்லைப்பா. அதுதான் நான் சொன்னேன், வரக்கூடிய அகண்ட பாராயணத்தை புதுசா பார்க்குறவங்களுக்கு தெரியாது, வந்து பங்கெடுத்து பயனடைங்க, கூப்பிட வேண்டியது என்னுடைய கடமை. ஏன்னா எவ்வளோ பேர் அதை ஒவ்வொரு மாதமும் அந்த கூட்டத்தினுடைய அதிகரிப்பு பார்க்கும்பொழுது எவ்வளோ பயனடைகிறாங்கன்னு தெரியுது. வருகின்ற செவ்வாய்க்கிழமை அது நடக்குது, காலையில் 9 மணி முதல் தொடர்ந்து நடக்கும். வந்து நீங்கள்லாம் புதுசாக பார்க்குறவங்க வந்து கலந்து பயனடைய வேண்டும். அடுத்த வாரம் சந்திக்கிறோம். வணக்கம். அடியார்கள் இல்லை என்றால் ஆண்டவன் இல்லை, எந்த குருவருளும் இல்லை என்றால் எதுவும் இல்லை, உலகில் எதுவும் இல்லை.